நிறுவனங்களில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதில் உலக முதலீட்டாளர்கள் அதிகளவில் ஆர்வம் காட்டுகின்றனர். முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதற்கும் திறன் மேம்பாடு பயிற்சி உள்ளிட்ட முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவில் வேலை செய்யும் பெண்களில் 43% பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். அதேபோல் சேவை மற்றும் உற்பத்தித் துறையில் 64% பெண்கள் தமிழ்நாட்டில் பணி செய்கின்றனர். ஆனால் தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் 70% பெண்கள் வேலைக்கு செல்வதில்லை என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதனை கருத்தில் கொண்டு ஆர்வமுள்ள கிராமப்புற பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்க புதிய திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாக தமிழக அரசின் திறன் மேம்பாட்டுக் கழக இயக்குநர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். கிராமப்புற பெண்களுக்கு முக்கியமா என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அக்சசிபிலிட்டி. அதாவது எந்த இடத்துல ட்ரைனிங் நடக்குதோ அங்க போய் அந்த ட்ரைனிங் பெறதுக்கு உண்டான வசதிகள், வாய்ப்பு வசதிகள் மற்றும் இந்த இன்ஃபர்மேஷனே தெரியாம கூட நிறைய கிராம பெண்கள் இருக்காங்க. இது ரெண்டையுமே அட்ரஸ் பண்றதுக்காக இப்போ ஒரு கான்செப்ட் கொண்டு வர போறோம், டிஎன் ஸ்கில்ஸ் ஃபினிஷிங் ஸ்கூல்னு. ஸோ இதுல நம்ம ஒன்று ரீச் பண்ண போறோம். பஞ்சாயத்து லெவல்ல, ஹேபிடேஷன் லெவல்ல எங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்கில் சென்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றது அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ண போறோம். த்ரூ கவர்மெண்ட் மிஷனரி பிளஸ் என்ஜிஓஸ் மூலமாக பாஸ் ஆன் பண்ண போறோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஸ்கில்லிங்ல ஒரு ஆர்வம் இருக்குதோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன ஆர்வம்ன்றது தெரிவிச்சாங்கன்னா அதற்கு உண்டான ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவங்க இடத்துக்கு ரீச் பண்றதுக்கோ இல்ல அவங்க அந்த இடத்துல இருந்து எங்க அது அவைலபிளா இருக்குதோ அங்க வர்றதுக்கு உண்டான ஏற்பாடு பண்றதுக்கு இப்போ நம்ம நடவடிக்கைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. நிறுவனங்களில் பணியாற்றுவது மட்டுமின்றி பெண்கள் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொண்டு தொழில் முனைவோராக மாற வேண்டும் என்றும் குரல்கள் எழுகின்றன. ஃப்ரீ லேர்னிங் கோர்சஸே நம்ம சிஸ்டம்ஸ்ல இருக்கு, கம்ப்யூட்டர்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஹேண்ட்லயே இருக்கு. ஸோ எவ்ரிதிங் இன் ஆர் ஹேண்ட். எதுவுமே நம்ம தேடி போக வேண்டியதில்லை, எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு. அண்ட் டூ ஃபியூ திங்ஸ் ஆர் அவைலபிள் ஏன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்கே கிடைக்குது. ஸோ அதே நம்ம எப்படி யூஸ் பண்ணி முன்னேறி போலான்றதை தான் நம்ம டிராவல் பண்ணி போகணும். பேரியர்ஸ் எங்க போனாலுமே பேரியர்ஸ் இருக்கும். ஈவன் வென் யூ அச்சீவ் அ டாப் எம்டி பொசிஷனுக்கு போனாலுமே பேரியர்ஸ் இருக்கும். பேரியர்ஸ் இல்லாமல் லைஃப் இருக்காது. ஸோ சேலஞ்சஸ் தான் உங்களை புஷ் டுவர்ட்ஸ் அ ஹையர் பொசிஷன். ஸோ சேலஞ்சஸ் இருக்கும். லைக் என்டர்டெயின் த சேலஞ்சஸ் அண்ட் மேக் டுவர்ட்ஸ் இட். உலக அளவிலான தொழில் முதலீட்டாளர்கள் தங்களுக்கு அதிக அளவில் பெண் தொழிலாளர்கள் வேண்டும் என அரசிடம் கோரிக்கை வைப்பதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். ஒரு சில தொழிற்சாலைகளில் 95% பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய முதலீடுகளும் வரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக எதுக்கு வராங்கன்னா இங்கே அதான். ஏன்னா உலகளாவிய இடத்துல இன்றைய கால சூழலில் பெண்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றதுல DEI பார்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறிப்பாக இருக்காங்க முதலீட்டாளர்கள் எல்லாம். ஸோ அப்போ வரும்பொழுது எந்த ஸ்டேட்டில் இந்தியாவுக்குள்ளே வரும்போது எந்த ஸ்டேட்டில் ரொம்ப எளிதாக இருக்குன்னா தமிழ்நாடு தான் முதல் ஸ்டேட். தமிழ்நாட்டில் படித்த பெண்கள் வேலைக்கு வேணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கு தான் வரது. அது நேரடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்களின் கதவை தான் அவர்கள் தட்டுகிறார்கள். இங்கே வரும்போது அவங்க நோக்கமே பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியது என்பதுதான். இது ஒருபுறம் இருக்க, உயர்கல்வியில் எந்த படிப்பை தேர்வு செய்தால் எம்மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது குறித்தும் அரசு ஆலோசனை வழங்க வேண்டும் என மாணவர்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ரமேஷ்.